மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா, திரும்பி இவங்களே இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா விலைவாசிலாம் எந்த அளவுக்கு இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். 2 பிஹெச்கே மினிமம் வாங்கணும்னாவே நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 50 to 60 லட்ச ரூபா பக்கம் ஆகும். ஆனால் இவங்க 3 பிஹெச்கே வீடு ரொம்ப கம்மி ரேட்லேயே நம்மளுக்கு சேல்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வீடு லொக்கேட்டாக இருக்க ஏரியாவில் பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை பற்றி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷோக்கில் போய் ஒன்று நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 25 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமோ கரெக்டாக உங்களுக்கு 2.29 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 1660 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே வீடாக ரொம்ப வேற லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், சாண்டில் 3 கலர்ஸ் மட்டும்தாங்க. ஆனால் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நமக்கு வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு கவர்ட் பால்கனியை கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 13x12. கார் பார்க்கிங் ஏரியாவில் சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பாட் லைட்டுங்க. அப்போ ஸ்பாட் லைட் மொத்தமும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் அதுக்குமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வால்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஒரு 4 ஏரியா வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்படியே நம்ம லெஃப்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16x10. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் எதுக்குமே வந்து 2x4 சொல்லிட்டு நல்லா கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்க வாலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் சைடில் வந்து நிறைய விண்டோஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இங்கே நமக்கு சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான மல்டிமீடியா டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு நிறைய ஸ்பாட் லைட்டோட வச்சு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற அக்னிமுள்ள வீட்டோட க்யூட்டான கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு உட்கடலில் வந்து சூப்பராக நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. கிச்சனை நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10x8 அடின்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனை ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டாக வந்து மாடலிங் கிச்சன் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து வீட்டோட பேக் எண்ட்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுடியில் வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் பாத்ரூம் வந்து இங்கே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க நம்ம திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைச்சுக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு நீட்டான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கே இன்னமும் சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16x10 சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் மட்டும் இல்லைங்க, பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் நிறையா வந்து சீலிங்கில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சேவ் வார்டில் வந்து 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சேவ் வார்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி நமக்கு சூப்பராக ராயல் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 சேவ் வார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 5.4x2. இந்த பாத்ரூமில் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டோட மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே வந்து என்னக்கு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வாஷிங் மிஷினுக்காக அவுட்டர் லைன் பிளக் பாயிண்ட் டேக் மிஷின் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் பண்ணிட்டாங்க.
இப்போ அவங்க மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைட் வாலில் மட்டும் ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு யூபிஎஸ் விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக அசிஸ்டட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அங்கேயும் நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்டர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு நிறைய ஸ்பாட் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 4 சைட் எட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சைட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கவர் ஒர்க் பண்ணி லேப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு பெட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நம்மளுக்கு பீரோலாம் வச்சோன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக தெரியறதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராக பிளான் பண்ணி அதே மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சேம் அதே மாதிரி ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலர் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5.25க்கு 2.5. இதில் நம்மளுக்கு பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சோட்டம் வந்து நமக்கு கிடைக்கணுக்காக ஃபிக்ஸ்ட் டைப்பில் பெரிய ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஸ்லைடிங் டைப்பில் ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்தலாம் 3 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வீட்டோட ஃப்ரண்ட் அமைச்சிருக்கிற கவர்ட் பால்கனியை போகிறக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரளா ஜாலிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு சர்க்கிள் டைப்பில் வந்து கட் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்டோட வீட்டு பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க. பால்கனி ஏரியாவில் ஃபென்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபன் கிளாஸ் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கு அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குது. இங்கே ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்கு டைப்பில் வந்து நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏரியாவில் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு துணி தைக்கிறதுக்கு கல்லோ துணி காய போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சின்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கபாளையம் தானோன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாங்கோயில் உள்ளே வந்தீங்கன்னா சாம்செட்டி பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 62 லட்ச ரூபாய்க்கு மட்டும் தாங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.